ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் முன்னே நினைக்கிறேன் நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 24. என்ன திடீர்னு ஏன் திரும்ப வந்தீங்க? உன்னை விருப்பமில்லாத ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு போனேன்னு தோணுச்சு. அதுதான் திரும்பி வந்தேன். சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இனி இது போல ஒரு இக்கட்டான நிலைமையில் ஒன்று நான் நிற்க வைக்க மாட்டேன். தேங்க்ஸ் என்று கண்களில் நீர் கோர்த்தபடியே அவனது முகத்தை பார்த்தபடி உணவை உண்டாள். அதே நேரம் வீட்டை நோக்கி சென்று கொண்டு இருந்த அர்ஜுன், நல்ல காதல்டா இது, என்னைக்கும் வெளியே சொல்ல போற? சஞ்சனா உன்னை எப்படியும் விடமாட்டா. அவள் உன்னை பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்கிறா. இந்த பொண்ணு ஒரு தலையாக காதலிக்கிறா, ஆனால் இவளும் உன்கிட்ட சொல்ல மாட்டா. எந்த காதல் தான் நிறைவேறும்? ஆனால் எனக்கும் இந்த வைஷ்ணவியை பிடிச்சிருக்குது ரொம்ப ரொம்ப. அவளோட கலகலப்பான பேச்சு, மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணுற அந்த மனப்பான்மை எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனிவே வைஷ்ணவி எனக்குன்னு தலையில் எழுதியிருந்தா அவள் என்கிட்ட தான் வந்து சேருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது என்று சொன்னபடியே வண்டியை கிளப்பி கொண்டு சென்றான். அதே நேரத்தில் நந்தினி அர்ஜுனின் தாயாரிடம் பேசி கொண்டிருந்தார். தாத்தாவுக்கு வைஷ்ணவியை அர்ஜுனுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ இதை பற்றி என்ன நினைக்கிற என்று கேட்க தோழியோ கோபத்தில் பொங்கி விட்டாள். அந்த பொண்ணு யாரு, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. எங்கே வளர்ந்தா, அவளுடைய இளமை காலம் எப்படி இருந்துச்சு, நல்ல விதமாக வளர்ந்தாளா, எதுவுமே தெரியாது. உங்களுக்கு பெரிய மனசு இருக்கலாம், எனக்கெல்லாம் அது கிடையாது. நான் ஸ்டேட்டஸ் பார்க்குறவ. நாளைக்கு மருமகளை எங்கே இருந்து எடுத்தீங்கன்னு கேட்கும்போது நான் யாரை கை காட்டுவேன்? அந்த பொண்ணை பார்த்தேன், எந்த டீட்டெயிலுமே எங்களுக்கு தெரியல. பாலா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தானே கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க. என்ன இப்படியெல்லாம் பேசுகிற? அவள் எங்கள் வீட்டு பொண்ணு. எனக்கும் அவளுக்கும் உண்டான உருவ ஒற்றுமை கூட உனக்கு தெரியலையா? இத்தனை வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டாக இருந்து இருக்கிற, இப்படி பேசுகிற? இங்கே பாரு, எனக்கு நீ ஃப்ரெண்டு தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலேயுமே மரியாதை வச்சுருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பொண்ணை நான் அழைச்சிட்டு வரமாட்டேன். எனக்குன்னு நிறைய ஆசை, கனவு இருக்குது. அர்ஜுனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நிச்சயமாக அது வைஷ்ணவி கிடையாது. இதை தெளிவாக நீ புரிஞ்சுக்கோ. அப்போது இத்தனை நாளாக ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு உயிரை விட்டதெல்லாம் பொய் இல்லை. எனக்காக ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டேன், அப்படி தானே? சாரி நந்திரி, என்ன வேணும்னாலும் பேசு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நிச்சயமாக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கல. பேசுகிற ஸ்லாங்கும் நடந்துக்கிற முறை எதுவுமே எனக்கு பிடிக்கல. நிச்சயமாக நான் என்ன மாற்றிக்க மாட்டேன், இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். சரி சரி, நீ சம்மதிக்க வேண்டாம். உன் பையன் சம்மதிச்சா அப்போ நீ ஓகே சொல்லுவ தானே? இதை பாரு, என்ன மாதிரி தான் என் பையனும் இருப்பான். நிச்சயமாக இந்த பொண்ணை அவனுக்கு பிடிக்காது. இருவருக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்க அதை பற்றி தான் யோசனையோடு வீட்டில் அமர்ந்திருந்தார். அர்ஜுனை பார்க்கவுமே இன்னைக்கு நந்தினி இங்கே வந்துட்டு இருந்தா. அவள் என்ன சொன்னா தெரியுமா என்று ஆரம்பிக்க, என்னம்மா நீயும் உன் ஃப்ரெண்டும் நிறைய பேசுவீங்க, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத. நானே ரொம்ப டென்ஷனாக வந்திருக்கிறேன். என்னடா பெரிய டென்ஷன்? நான் அதை விட டென்ஷனாக இருக்கிறேன். அவள் என்ன சொன்னா தெரியுமா? அவள் வீட்டுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கிறாள்ல, அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு கேட்டா. எனக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சு தெரியுமா? கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டேன். என்னம்மா சொல்கிற? எனக்கு புரியல. அந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியாது. அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. சரியான மிடில் கிளாஸில் வளர்ந்தவ. நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நாகரிகமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேனா? கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேனா? எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. இதை பாருங்க, இந்த மாதிரியா எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அந்த பொண்ணுக்கு என்ன குறை? தாத்தாவோட சொத்தில் பாதி அவளுக்கு தான் சேரப்போகுது. அப்புறம் என்ன? என்னடா பணம் மட்டும்தான் போதும்னு நினைக்கிறியா? அதை தாண்டி நிறைய இருக்குது. ஸ்டேட்டஸு, சுய கௌரவம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வேணும். சும்மா ஏனதானோன்னு யாரோ ஒரு பொண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற உன் மனசில்? அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வருது. இதை பாருங்க, யாரை பற்றியுமே தெரியாமல் எதுவும் பேசாதீங்கம்மா. என்னடா நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு உன் பேரில் சந்தேகம் வருது. நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கிறியா? ஏன்னா அந்த பொண்ணுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற. எனக்கு இது பிடிக்கல. சப்போர்ட்டு தான் அம்மா பண்ணுவேன். அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? கூட இருக்கிற அத்தனை பேர்த்தையுமே அத்தனை ஹாப்பியாக பார்த்துக்கிறா. அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்டில் அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. தாத்தா இறந்துருவான்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவர் அழகாக உட்காந்து நடமாடுறாரு. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து மாற்றி இருக்கிறா. எதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? என்னடா அந்த பொண்ணுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற? அந்த பொண்ணுக்காக என்கிட்ட எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிற? நான் தான் முதல்ல சொன்னேன்ல, நானே டென்ஷனோட வந்திருக்கேன். எதுவும் பேசாத, தயவு செஞ்சு பேசாமல் போயிடு. எனக்கு தலை வலிக்குது. ஆனால் ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டு அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசாத. தப்பாக பேசினா
எனக்கு கோபம் வரும். சொல்லிவிட்டு நகர, "என்னடா இது? என்ன நடக்குது இங்க? இவன் என்னடான்னா அந்த பொண்ணுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றான். முதல்ல இவன கொஞ்சம் கவனிக்கணும் போல இருக்கு. என்னால அந்த பொண்ண மருமகளா யோசிக்க கூட முடியாது. வாய்ப்பே இல்ல. முதல்ல இந்த பிரச்சனைக்கு 2ல 1 பார்த்த பிறகு தான் நிம்மதியா என்னால இருக்க முடியும்" என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். பாலா வைஷ்ணவி வண்டியில் அழைத்து கொண்டு வர ஒரு வார்த்தை கூட அவனிடத்தில் பேசவில்லை. அமைதியாகவே அமர்ந்திருந்தாள். இப்போ எதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வர? எப்பவும் கலகலப்பா பேசுவியே! அது மாதிரி ஏதாவது பேச வேண்டியது தானே! போதும் சார், நான் எதுவும் பேச தயாரா இல்ல. இங்க எல்லாமே உங்க இஷ்டம் இல்ல. நீங்க ஆட்டி வைக்கிற பொம்மை ஆகிட்டேன்ல. நீங்க என்ன சொன்னாலும் செஞ்சாகணும். போன்னா போணும், வான்னா வரணும். எனக்குன்னு ஒரு மனசு இருக்கிறது உங்களுக்கெல்லாம் புரியவே புரியாது. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். என்னை கொண்டு போய் நேரா வீட்ல விடுங்க என்று சொன்னவள் அமைதியாக இவனிடத்தில் பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை என்பது போல அமர்ந்திருந்தாள். அமைதியாக வண்டியில் கொண்டு வந்து இறக்கி விட்டவன் இவளோடு வீட்டிற்குள் நுழைய, ஹாலில் அமர்ந்திருந்த தாத்தாவோ, "என்னடா என்ன செஞ்சு வச்சிருக்கிற?" "பாலா, நான் என்ன சொன்னேன்? என்னம்மா நீ 9 மணிக்கு மேலே தான் வருவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. நீ என்ன மணி 7:30 கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்தாச்சு. போக வர டைம் எடுத்தா கூட அங்கே போய் முழுசாக 1/2 மணி நேரம் கூட உட்காரல போல இருக்கே. அந்த அர்ஜுன் பையன் வந்தானா இல்லையா என்று கேட்க, அவர் வந்தார் தாத்தா. அவசரமாக ஏதோ வேலை இருக்குதுன்னு கிளம்பி போயிட்டாரு. நானும் திரும்பி வந்துட்டேன். தெரியும், இந்த விளையாட்டு பசங்க கிட்ட வேலையை கொடுத்தா இப்படி தான் இருக்கும். அவன் தானே பேசி பழக ஸ்பேஸ் கொடுங்கன்னு கேட்டான். என்ன தான் நடக்குதோ தெரியல. இரு, அந்த அர்ஜுன் பையன் வரட்டும், என்னன்னு நான் கேட்குறேன். இல்லை தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. நான் உள்ளே போகிறேன் தாத்தா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். நீ என்னடா இந்நேரத்துக்கு இங்கே வந்திருக்கிற? வைஷ்ணவி உன் கூட வந்தாளா? அப்படின்னா அர்ஜுன் அவளை பார்க்கவே இல்லையா? தாத்தா, 2 பேரும் பார்த்து பேசினாங்க. அவன் வேகமாக கிளம்பணும்னு சொன்னதால் நானே வெயிட் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டேன் என்றவன், எனக்கும் கொஞ்சம் தலைவலிக்குது என்று சொல்லிவிட்டு அவனும் நகர்ந்தான். இந்த காலத்து பிள்ளைங்களை புரிஞ்சுக்கவே முடியல. எப்போ என்ன செய்வாங்கன்னு தெரியல என்று சொன்னவர், நந்தினி, நானும் போய் படுக்கிறேன். 9 மணிக்கு மேலே வருவா. ஏதாவது பேசலான்னு வெயிட் பண்ணினா எதுவுமே சரியா இல்லை. சொன்னபடியே சோர்வாக சென்றார்.